கானானிய ஸ்திரீ சொல்றாங்க, ஆண்டவரே என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, அவளை சுகப்படுத்துங்கன்னு வரும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போட முடியாதுன்னு சொல்றாரா? அப்போ பிள்ளைக்கு நம்ம கூட பிள்ளைக்கு சாப்பாடு வச்சிருக்கோம், அதை நாய்க்கு எடுத்து போடுவோமா? போட மாட்டோம். ஏதோ மிஞ்சி போனதுதான் போடுவோம். அதே போல ரட்சிக்கப்பட்டு அவருடைய பிள்ளையாய் உணர்வுள்ள இருதயத்தோடு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தான் ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய முடியும். பிள்ளைகளின் அப்போ யார் அந்த பிள்ளைகள்? ரட்சிக்கப்பட்டவங்க, அவருடைய பிள்ளைகள். ஞானஸ்தானம் எடுக்கலனாலும் பரவாயில்ல, இருதயத்துல ரட்சிப்பு வந்துருச்சா, பாவ உணர்வு வந்துச்சா, விடுதலை வந்துச்சா, அதுல இருந்து நான் தேவனோடு பேசணும், தேவனோடு உறவாடணும், தேவனுக்காக ஏதாவது செய்யணும். அது நம்ம எப்படி வரும் அப்படின்னா, நம்ம கண்ணை மூடி நம்ம இருதயத்தை நம்ம மைண்டை ஒருநிலைப்படுத்தி தேவனோடு பேசும்போது தான் தேவன் நம்மோடு பேசுவா, நம்ம பாவங்களை உணர்த்துவா, நம்ம மனம் திரும்ப முடியும், நம்ம ரட்சிக்கப்படக்கூடாது. அப்ப மைண்டை நீங்க ஒருநிலைப்படுத்தி ஆண்டவரோடு கூட நீங்க பேசல அப்படின்னா எப்படிங்க மனம் திரும்ப முடியும்? எப்படி ரட்சிக்கப்பட முடியும்? நீங்க செய்யற பாவங்கள் தெரியாது. அல்லேலூயா. அப்போ நம்ம யாரா இருக்கிறோம்? ரட்சிக்கப்படாதவங்க நம்ம யாரா இருக்கோம்? தேவனுடைய பிள்ளைகளா இல்லை. அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு செஞ்சது போக மீதிதான் ஆண்டவர் செய்வார். புரியுதா? அதனாலதான் சொல்றேன், மனம் திரும்பி ரட்சிப்புக்காக ஒப்பு கொடுங்க. உங்க இருதயம் தேவனுக்கு நேரம் திருப்பப்படட்டும். அப்போ ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய காரியங்களை செய்வார்.